ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு டீப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரீம்லிட் சீரீஸ். ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஐ வந்து எப்படி பைத்தனில் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட லாஸ்ட் வீடியோவாக நான் இதை எப்படி ஸ்ட்ரீம்லிட் க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லெட்ஸ் நாட் ஸ்ட்ரீம்லிட் க்ளவுட். ஸோ அது இல்லாமல் எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணி அதை எப்படி டாக்கரில் ரன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கம்மிங் வர வீடியோஸில் வந்து ஒன்ஸ் இப்போவே டாக்கர் பில்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த வீடியோஸில் சேம் இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம AWS க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவோட மோட்டிவ் இஸ் டு ஹவு டு டாக்கரைஸ் ஆர் ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. பேசிக்காக அவங்களோட டாக்குமெண்டேஷன்லேயே போனீங்கன்னா டிப்ளாய்ட் ஸ்ட்ரீம்லிட் யூசிங் டாக்கர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்கர் அப்படின்னா என்னன்னு தெரிலனா, டாக்கர்ன்றது வந்து ஒரு இமேஜ் பில்டிங் டூல். ஸோ இந்த இமேஜை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ மைக்ரோ சர்வீஸ் வந்து லைக் நம்ம மோஸ்ட் அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் இந்த டாக்கர் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம இமேஜ் எல்லாமே லைக் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே இமேஜாக தான் ரன் ஆகும் பேக் எண்டில். இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, டாக்கர் கியூபர்நெட்டிஸ்னு என்னன்னு தெரியலனா அதுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ என்னென்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டாக்கர் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை டாக்கர் டெஸ்க்டாப் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்கர் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் டூ ஹியர் டாக்கர் இமேஜஸ். ஸோ இதை நம்ம டைப் பண்ணோம்னா எத்தனை இமேஜ் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ ரைட் நோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா 0 இமேஜ். அப்போ வந்து இங்கே வந்து எம்டியாக தான் காமிக்கணும். ஸோ பார்த்தாலே தெரியும் டாக்கர் இமேஜஸ் வந்து 0 அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ டாக்கர் PS-A இது வந்து எத்தனை கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கும். ஸோ ரைட் நோ எந்த கண்டெய்னருமே ரன் ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா, நம்ம இந்த டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணணும். எதுக்கு பில்ட் பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனுக்காக பில்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் தேவை, ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன். அதை தான் நம்ம டாக்கரைஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீம்லிட் app.py அப்படின்ற ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபைலுமே உங்களுக்கு இதிலே இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் தட் உங்களுக்கு இது எப்படி ரன் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இது வந்து எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் அ ஸ்டார்டர் பர்பஸ். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து VS கோடில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரீம்லிட்னு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃபைல் இருக்குது. app.py, டாக்கர் ஃபைல், requirements.txt. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து app.pyல என்னோட பைத்தன் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த ஸ்கிரிப்டை தான் நான் இப்போ ஒரு இமேஜாக மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இது வந்து ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 பாயிண்டர் இருக்கும். அதை நான் மூவ் பண்ணேன்னா என்னோட சார்ட் வந்து வேரி ஆகும். அதான் இந்த ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம அடுத்து டாக்கர் ஃபைலுக்கு வருவோம். ஸோ டாக்கர் ஃபைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல். இது வந்து மோர் லைக் அ மேப்பர் ஃபைல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மேப்பர் ஃபைலில் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து எப்படி உங்கள் இமேஜை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற கோடை எழுதியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் ஃபைல் வந்து இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பைத்தன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தன் வேணும். ஸோ அதனால நான் பைத்தனை கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த க்ளோனிங் நமக்கு தேவையில்லை இதில், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன் என் இமேஜ்குள்ளே. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா copy./app, அதாவது என்கிட்ட இருக்க இந்த 3 ஃபைலையும் நான் இந்த ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் பேசிக்காக லினக்ஸ் கமாண்ட் ரன் பண்ணிவிட்டு என்னோட requirements.txt ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் வந்து 8501 தான் ரன் ஆக போகுது. ஸோ அந்த போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹெல்த் செக்குக்கு ஒரு கமாண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீம்லிட் கமாண்டை கொடுத்துடணும், விச் இஸ் ஸ்ட்ரீம்லிட் ரன். ஸோ ஸ்ட்ரீம்லிட் ஆப்னு இருக்குது எக்ஸாம்பிளில், பட் நம்ம ஆப் நேம் வந்து app.py. இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா இதுக்குமே உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்குது டாக்கர் ஃபைல் எப்படி எழுதணுன்றத. பட் நம்ம இதில் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது எப்படி டாக்கரைஸ் பண்ணி ரன் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஆப்பும் ரெடி, டாக்கர் ஃபைலும் ரெடி.
ஸோ requirements.txt எனக்கு என்னென்ன லைப்ரரிலாம் தேவை அப்படின்னு பார்க்கணும். ஸோ pandas வேணும், streamlit வேணும், collection and math வந்து காமன்னா அதுக்கப்புறம் altair வேணும். ஸோ அது 3மே இங்கே ஆட் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ தான் நெசசரி ஃபைல்ஸ். ஸோ இப்போ எங்கே போகலான்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு எகைன் போகலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்ம இப்போ என்ன ஃபோல்டரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்படின்ற ஃபோல்டரில் தான் இருக்கோம். ஸோ எல்எஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே தெரிஞ்சிருக்கும் டாக்கர் ஃபைல் app.py requirements.txt. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டான ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம இமேஜை பில்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட், ஏன்னா நான் பில்ட் பண்ண போகிறேன், -t which is tag. நம்ம ஆப்புக்கு இப்போ நம்ம ஒரு இமேஜுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரீம்லிட் டெமோ அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இதில் எந்த இடத்துல நான் பில்ட் பண்ணணும், நான் இப்போ வந்து ஸ்ட்ரீம்லிட்டுக்குள்ளே இந்த ஃபோல்டரில் தானே இருக்கேன், அங்கே தான் என்னோட டாக்கர் ஃபைலும் இருக்குது. அப்போ நான் வந்து ஜஸ்ட் டாட்னு கொடுக்கணும். விச் மீன்ஸ் இது என்ன அர்த்தம்னா நான் இந்த கரண்ட் ஃபோல்டரில் இருக்க டாக்கர் ஃபைலை வச்சு நான் இந்த இமேஜை பில்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஸோ டாக்கர் கமாண்டே ஆப்வியஸாக டாக்கர் ஃபைலை போய் எடுத்துக்கும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இமேஜ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இமேஜ் பில்ட் ஆனோன்னே நம்ம இந்த இமேஜை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் இமேஜ் பில்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் போனீங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து உங்களுக்கு இமேஜ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்னொரு தனி கமாண்ட் இருக்குது, டாக்கர் ரன் கமாண்ட். ஸோ இந்த இமேஜை நீங்கள் ரன் பண்ணும்போது என்னவா ஆகும்னா கண்டெய்னர் அப்படின்னு ஆகும். அதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் எத்தனை கண்டெய்னராக வேணாலும் ரன் பண்ணலாம். ஸோ ஒரு இமேஜ் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா டாக்கர் இமேஜ்னு சொல்லுவோம். அதே டாக்கர் இமேஜ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டாக்கர் கண்டெய்னரும்போம். அதை தான் நம்ம வந்து இந்த கண்டெய்னர்ஸ் அப்படின்ற இதில் பார்ப்போம் செக்ஷனில். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பு ஓவர் ஆயிடுச்சு. அதாவது பேசிக்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு இமேஜ். ஸோ requirements.txt is over. ஸோ யூஸ்வலாக இந்த இமேஜோட சைஸ் வந்து ஒரு 1 GB வரும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த requirements.txt வந்து நல்ல சைஸ் ஆக்குபை பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் வந்து பில்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் இமேஜில் இப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் இந்த ஒவ்வொரு ப்ளூ லைன், அதாவது ஒவ்வொரு சிங்கிள் லைனுமே வந்து ஒரு லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாக்கர் இமேஜ் வந்து 7 லேயர் டாக்கர் இமேஜ். லைக்வைஸ் இன்னும் ஒரு 2-3 லேயர் அதிகமாக ஆக என்ன ஆகும்னா அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டாக்கர் இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் இமேஜ் இருக்கான்னு. டாக்கர் இமேஜஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெபாசிட்டரி நேம் வந்து ஸ்ட்ரீம்லிட் டெமோ, டேக் வந்து லேட்டஸ்ட், இமேஜ் ஐடி ஒரு 13 செகண்ட் முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு, சைஸ் வந்து 1.11 GB. ஸோ இதே இது டாக்கர் டெஸ்க்டாப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப் வந்தாச்சு. கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எதுவுமே இல்லை. பட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்ட்ரீம்லிட் டெமோ. ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணும்போது கண்டெய்னர் இங்கே கிரியேட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஆப் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ இமேஜ் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது டாக்கர் ரன் -p, ஏன்னா -pன்றது நான் போர்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம எங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் 8501. ஸோ அப்போ கமாண்ட் வந்து என்னென்னா 8501:8501. ஸோ என்னோட இமேஜ் நேம் வந்து ஸ்ட்ரீம்லிட் டெமோ, கரெக்டாக? ஸோ இங்கே இருக்குது ஸ்ட்ரீம்லிட் டெமோ. ஸோ பார்ப்போம் ரிட்டர்ன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் வந்து நமக்கு வந்திருக்கு. அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகலை, அதாவது எனி ஹோஸ்ட்டில் வந்து 8501 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம், கமாண்ட் சி. ஸோ லெட் மீ கோ டு கூகுள். இப்போ போய் இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் எரர் இஃப் யுவர் கோட் இஸ் இன் ஓகே லைன் நம்பர் 38. ஓகே. ஸோ ஒரு ஸ்மால் எரர். ஸோ திருப்பி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆப்பில் பிரச்சனை வந்து என்னென்னா எரர் வந்திருக்கு. ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ராவாக வருது, காப்பி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இமேஜை ரீபில்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி Ctrl+C. ஸோ இப்போ என்னென்னா டாக்கர்
பில்ட் ஏன்னா சேம் ஸ்ட்ரீம்லிட் இதில் இருக்கும் -t. இப்போ நம்ம வந்து வேற நேமில் இதை பில்ட் பண்ணலாம். எஸ்டி கரெக்ட் எஸ்டிசிஆர்டி அப்படின்னு நான் போட்டு டாட் கொடுக்குறேன். ஏன்னா அந்த சேஞ்ச் வந்து இப்போ இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி போன இமேஜோட ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த இமேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பில்ட் ஆகிடும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கும். லேயர் 4 ரீச் பண்ணுற டைம். ஸோ கனெக்ஷன் ஃபெயில் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இந்த டாக்கர் ஃபைல் வாக் த்ரூன்னு. ஸோ அதை கூட நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஈவன் மோர் லைக் டாக்கர் ரன் கமாண்ட் எல்லா கமாண்டுமே இங்கேயுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடுக்கும். ஸோ இட் இஸ் ஒன் சச் நைஸ் டாக்குமெண்டேஷன். ஓகே டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிசிஆர்டி வந்து பின்னாடி லைக் இங்கேயுமே லோக்கலில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். டாக்கர் ரன் அகெயின் -p 8501:8501. ஸோ எஸ்டிசிஆர்டி. ஸோ ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ். ஸோ இப்போ இதுவுமே ரன் ஆகிடுச்சு. அகெயின் காப்பி பண்ணலாம். கமாண்ட் சி. ஸோ ஆப் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்ட்ரீம்லிட் ரன் அப்படின்ற கமாண்ட் தான் கொடுப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டாக்கரை வச்சு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷன். வெல்கம் டு ஸ்ட்ரீம்லிட். நம்ம கோட் இருக்குது. அதே மாதிரி இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ராகர் இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இமேஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு ஒரு வேக ஐடியா இருக்கும். லைக் இன்கேஸ் நீங்கள் டாக்கரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலைன்னா டாக்கரோட யூஸ் என்னன்றதை இனி வர கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எம்எல்ஆப்ஸ் சீரீஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி எம்எல்ஆப்ஸ் பண்ணுறது, அதில் கூட டாக்கர் பற்றிலாம் பேசியிருப்பேன். பட் அது எப்படி ஈஸி டூவில் ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசியிருப்பேன். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் அவுட் தோஸ் வீடியோஸ். ஸோ ஒன் மோர் திங் பிஃபோர் க்ளோசிங் மை வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே லோக்கலில் வந்து உங்களுக்கு இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சுல. ஸோ ரைட் நவ் நம்மக்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கண்டெய்னர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு இருக்குது. அப்போ இந்த கண்டெய்னர் தான் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது 8501ல். வேறஸ் இந்த லூசிட் சுதர்லேண்ட் அப்படின்றது வந்து லாஸ்ட் கண்டெய்னர் நம்ம ரன் ஆகி எரர் வந்துச்சுல அந்த இது. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணேன்னா என்ன ஆகும்னு கேட்கலாம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம ஆப்க்கு போய் ஓகே. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். 0. ஓகே. ஸோ இப்போ இது பண்ணேன்னா சைட் கேனாட் பி ரீச்னு வரும். ஏன்னா நம்ம அங்கே கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஒரு இமேஜ்க்கும் கண்டெய்னருக்குமான ரிலேஷன். ஸோ சேம் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம இமேஜை வந்து இங்கேருந்தே ட்ரிகர் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த இமேஜுமே தேவையில்ல தான். ஸோ என்னோட எஸ்டிசிஆர்டி இமேஜை நான் இங்கேருந்தே ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தா ஆப்ஷனல் செட்டிங் கேட்கும். நம்ம எதுவுமே தர தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ டேரெக்டாக ரன் கொடுத்தோம்னா ஸோ இங்கேயே யூஆர்எல் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே. ஸோ என்ன இஷ்யூ. ஸோ ரிமூவ் கொடுத்துட்டு எகெயின் கண்டெய்னரில் ரன் கொடுப்போம். ஸோ ஆப்ஷனல் செட்டிங்கில் 8501 கண்டெய்னர் நேம் வந்து மை கண்டெய்னர் 0. ஓகே. ஹோஸ்ட் போர்ட்
127.0. Okay, 127.850 TCP. ஸோ இப்போ ரன் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணணும். ஏன்னா அதுவே போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. Do subscribe our channel and comment about our videos so that we can make better. Until then, enjoy learning. Thank you.